ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் சேனல். இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தோட தாங்க வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஜெயாஸோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி என்னோட பள்ளிக்கு வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி மாடி தோட்டம் வைக்கணும், அதுக்கு பந்தல்லாம் போடுறதுக்கு யாராவது இங்க இருந்தா தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் நான் வந்து பந்தல் போடுறது, பந்தல பராமரிக்கிறது அதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சுங்க. நம்ம வீட்டுல பந்தனை பராமரிக்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோவை இப்ப பாக்கலாமாங்க. ஆளெல்லாம் போட்டுதான் இதெல்லாம் பராமரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் இல்லை, எல்லாமே நம்மளே பாத்திரலாம். அது வந்து ரெண்டு தாங்க ஒரு ஏரி எல்லா வீட்லயுமே இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. இது 2 மட்டும் இருந்தாவே போதுங்க. நமக்கு பண்ணிடலாம். ஆனா இதுல வந்து நல்ல ஒரு ஸ்டேபிளான லேடர் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்படின்னா நமக்கு வந்து பயம் இல்லாம நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி வேலைகள் பார்க்கும்போது வந்து இதை வந்து நம்ம போன வருஷம் போட்டதுங்கிறதுனால டஸ்ட் வந்து இதுல இருந்து வாய்ப்பு இருக்குங்க. சோ நீங்க வந்து கண்டிப்பா நான் ஸ்டெப் போட்டுருக்கேன், அதனால பிரச்சனை கிடையாது. நீங்க ஸ்டெப் போடல அப்படின்னாக்க ஒரு கண்ணாடி வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா டஸ்ட் வரும் அப்படின்றத தலைய எல்லாமே போட்டிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா மாஸ்க் போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து இந்த வேலைகள் வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம நம்ம வேலை பார்க்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே இந்த கயிறெல்லாம் கையிலேயே அவுத்து எடுத்துடலாம். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம இந்த கத்தியை வச்சு கட் பண்ணி கூட எடுத்துட்டு திரும்ப நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்க, நம்ம எல்லாமே கழட்டிட்டோம். இந்த 2 கயிறு மட்டும்தான் வச்சிருக்கேன். எதுக்காக அப்படின்னா இந்த பக்கம் இருந்து வெட்டி கையிலையும் அடுத்து அந்த போடுவாங்க இல்லையா, அதுக்கு சப்போர்ட்டுக்காக அந்த கயிறு வச்சிருக்கேன். அப்புறமா பாத்தீங்க அப்படின்னாக்க அந்த கயிறு கட் பண்ணும்போது இந்த அளவுக்கு விட்டு கட் பண்ணிட்டேங்க. ஏன் அப்படின்னாக்க எப்பவுமே வந்து கொடிக்காய்களுக்கு வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அது எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் ஃபாஸ்டா அதோட growth இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி சுவிட்சுகள் எல்லாம் கடகடன்னு ஏறிடுவாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சாதாரணமா ஏதாவது மரக்கம்பு கடைசிதான் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வீட்டுல மாப்பு எல்லாருமே பயன்படுத்தி யூஸ் பண்ணி வேஸ்ட் ஆக்கி வச்சுப்போம். சோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பைப்பு கிடைச்சிச்சுன்னா கூட, எங்க வீட்டுல வேலை பார்த்த கிடைச்ச பைப், இந்த மாதிரி எதையுமே வேஸ்ட் பண்ணாம எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி செடிகளும் எடுத்துக்கிட்டான். இந்த செடிகள் நல்லா இருக்குது அப்படின்னா அதோட வேர் வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு அதுக்கு சப்போர்ட்டா வச்சு இப்படி கையை வச்சு நல்லா அமுக்கி விட்டுருங்க. விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கயிறு மேல இருந்து கொண்டு வந்திருக்கோம் பாத்தீங்களா, அதை வச்சு நம்ம இப்படி கட்டி விட்டுட்டோம் அப்படின்னாக்க மேல அழகாவே பிடிச்சு வந்துருவாங்க. இந்த மாதிரி நம்ம கட்டிட வேண்டியதான். சும்மா ரொம்ப எல்லாம் நம்ம ஸ்ட்ராங்கா கட்டணும்னு கிடையாது, லேசா அப்படி விட்டோம்னாவே போதும். ஆனா கீழே மட்டும் நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க, அழகா பிடிச்சு வந்துருவாங்க. இப்ப வந்து இது காராமணி கொடி,
அவரை, காராமணி இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஓரளவு வளர்ந்ததுக்கு அப்புறமா மெல்லிசா ஒரு நூலை வச்சு அதை கட்டி விட்டு அப்படியே கொடியோட மேல் பகுதி வரைக்கும் நம்ம கொண்டு போகணும். அதே மாதிரி இந்த பாருங்க பீக்கங்காய், இதுவுமே அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கயிறை வச்சு இப்படி கட்டி கொண்டுட்டு போய் பந்தல்ல ஏத்தி விட்டோம்னாதான் அழகாவே படர்ந்து வருவாங்க. ஒரு சில இது வந்து அப்படியே கட்ட மாதிரியே வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம நூல் வச்சு அதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். இப்ப நம்ம என்ன மாதிரி கொடுக்குறோம்னு பாத்திரலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு செடிக்கும் தனித்தனியா நீங்க சப்போர்ட் கொடுக்கும் போது மட்டும்தான் அதனுடைய வளர்ச்சி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா கொடி பந்தல குடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா இந்த குச்சியை கூட நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் குச்சியை நம்ம வேற எதுக்காவது பயன்படுத்திக்கலாம். இந்த பந்தல் எல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே கிளியர் பண்ணி வச்சிருந்தோம். அந்த காஞ்சி போன செடிகள் எல்லாமே ஒண்ணுமே இல்லைங்க. வேர்ல இருந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா உருவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே இழுத்தோம் அப்படின்னா காஞ்சி இருக்கிறப்ப வந்துடும். ஆனா நல்ல தலையில வந்து ஏதாவது ஒரு துணியை போட்டுட்டு பண்ணுங்க, ஏன்னா அவ்வளவு டஸ்ட் வந்து அதுல வரும். அந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்களேன். பந்தல்ல இருந்து இப்படி எடுத்து வச்சிருக்கதே வேஸ்டா தூக்கி தயவு செஞ்சு தூர போட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னாக்க இதை வந்து நம்ம ஒரு ஃபெர்டிலைசராகவும் பெஸ்டிசைடாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அது எந்த மாதிரி அதுல இருந்து நம்ம ஃபெர்டிலைசர் தயார் பண்ணலாம், அது எப்படி பெஸ்டிசைடா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்க, நான் அப்லோட் பண்றேங்க. ஆள் போடாம எப்படி வந்து பந்தலை பராமரிக்கிறது அப்படிங்கறத பத்தி இப்ப பாத்தீங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, புதுசா பந்தல் எப்படி போடுறது அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. விரைவில் வந்து நான் பந்தல் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.